வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் தெரியுமா? திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் தான். மணி 11:55 கிட்ட ஆகுது. நம்ம தாம்பரம் டு ராமேஸ்வரம் போகிற ட்ரெயினில் ஏறுறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க, கூட்டம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க. திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, திருத்துறைப்பூண்டி ஜங்ஷனாக இயங்கியது. ரொம்ப வருஷமாக இங்கே ட்ரெயின் வழித்தடங்கள் இல்லாமல் அமைக்காமல் இருந்தாங்க. நடுவில் எல்லாமே விடுபட்டு இருந்தது. இப்போ தான் திரும்பவும் பழையபடி ட்ரெயின்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ நமக்கான ட்ரெயின் வந்துடுச்சு. தாம்பரம் 6:10 போல் எடுக்கிறாங்க. நம்மளை ராமேஸ்வரம் 5:40 கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. இப்போ மணி 12:05 ஆக போகுது. நம்ம ஏற போகிறோம். நம்ம நார்மலாக ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஏசி பார்த்தேன், டிக்கெட் அவைலபிள் இல்லை. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான் நான் பிளான் பண்ணது. 6 டிக்கெட்டு தான் அவைலபிள் இருந்தது. 6மே போட்டுட்டோம். போய் படுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை இப்போதைக்கு. காலையில் போய் பாம்பன் பாலம் பார்ப்போம். இந்த ட்ரெயினில் நான் சென்னையிலேருந்து திருத்துறைப்பூண்டி வந்திருக்கேன். இப்போ திருத்துறைப்பூண்டிலேருந்து ராமேஸ்வரம் இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ட்ரெயினில் நான் போகிறது. எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, பார்ப்போம். வெளியில் வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ட்ரெயின் நல்ல புது ட்ரெயின் தான், அதனால் ட்ரெயின் நல்லா தான் இருக்குது. எல்லாமே நம்ம சீட்லேருந்து பாத்ரூம் எல்லாமே நல்லா தான் வச்சுருக்காங்க. ஏறி படுத்தாச்சு. ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். அலார வைப்போமா வேண்டாமான்னு ஒரு யோசனை. ராமநாதபுரம் வந்துடுச்சு. படுத்து எழும்பணும். ராமநாதபுரம் கூட்டம் கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இனிமேல் எங்கே தூங்குறது? எழும்பி உட்கார வேண்டியதான். ட்ரெயின் கிளம்பிடுச்சு, வாங்க போவோம். டடக்கு டடக்கு பாம்பன் பாலம் வந்துடுச்சு. ஆனால் இருட்டாக தான் இருக்கு, இன்னும் விடியலை. இருட்டில் பாம்பன் பாலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டடக்கு 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 டடக்குன்னு ட்ரெயின் அழகாக போயிட்டு இருக்கு. இந்த லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு அந்த இது நல்லா தான் இருக்குது. போட் போகிறப்ப இந்த பாலம் தூக்குமே, அந்த இடம் தானே அது. பழைய ரயில்வே இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இதே வேறு பஸ் காரு அது மாதிரி வந்தோம்னா பாலத்தில் இறங்கி ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம். நம்ம ட்ரெயினில் வந்தோம், அதனால் எடுக்க முடியலை. ராமேஸ்வரம் ஒரு வழியாக இறங்கியாச்சு. காலையிலே நம்முடைய பயணத்தை தொடருவோம். ட்ரெயின் உண்மையிலே நல்லா புது ட்ரெயின் தான். எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ராமேஸ்வரம் வெளியில் வந்தாச்சு. ஆட்டோலாம் பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க, கோவிலில் கொண்டு விடுறதுக்கு இதுக்குன்னு. நம்ம ஒரு வழியாக பேசி ஒரு ஆட்டோவில் ஏறிட்டோம். ஆட்டோ 150 ரூபா கேட்டாங்க. இங்கே 2 பேர் வந்தாலும் சரி, 6 பேர் வந்தாலும் சரி, 150 ரூபா அப்படின்னு சொன்னார். சரி வாங்க கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொன்னோம். கோவிலில் போயிட்டு நம்ம கடலில் ஃபஸ்ட்டு முழுக்கு போடுவோம், அடுத்தது கோவிலுக்கு போகலாம்னு பிளானில் இருக்கோம். இது ஆடி மாதம் வேறு, நல்ல கூட்டம் இருந்தது. அதுவும் நாங்கள் போன நாள் ஞாயிற்றுக்கிழமை. உள்ளே எப்படி இருக்க போகுதுன்னு உண்மையிலே தெரியல. இங்கே ஜங்ஷனே நல்ல கூட்டமாக தான் இருக்குது. கோபுரம், ராமேஸ்வரம் கோபுரம் ஆட்டோவில் பேசி இறங்கியாச்சு. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் ஃபேமிலியோட. வடக்கு கோபுரம் நான் நினைக்கிறேன். அது இந்த தீர்த்தத்துக்கு போவாங்கன்னா அந்த பாதை. அது ஃபுல் கூட்டம் அங்கே தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு இப்போ தான் போயிட்டு இருந்தாங்க. லைட்டாக வேறு பசிக்க ஆரம்பிச்சதா, ஒரு இனிப்பு போண்டாவை எடுத்து நான் முழுங்கிட்டு இருக்கேன். பாக்கெல்லாம் டீ காஃபி குடிச்சிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக அந்த அக்னி தீர்த்தத்தை பார்க்க வந்தாச்சு. ராமேஸ்வரம் கடல் கூட்டம் நல்ல கூட்டம் தான், பரவாயில்ல. இதில் எப்படி இந்த திதி கொடுக்கறதுக்கு ஃபேமிலி இவங்கெல்லாம் நவர போகிறாங்கன்னு தெரியலை. நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். வீட்டில் வந்தவங்க தான் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு என்ன சொல்கிறது, இந்த திதி கொடுக்குற கதையே பெரிய கதையாக தான் இருக்குது. வரிசை இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஒவ்வொரு ஆளோட்டையும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக உட்காந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
இது கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து அந்த கடலில் குளிச்சுட்டு அடுத்தது தான் நம்ம வந்து கோவிலில் போய் தீர்த்தத்தில் குளிக்கணும் அப்படின்னாங்க. அந்த 22 தீர்த்தத்தில் இது மொத்தம் ராமேஸ்வரத்தில் 23 தீர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அக்னி தீர்த்தம், இந்த கடலை தான் அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த கோவிலுக்குள்ள 22 தீர்த்தங்கள் இருக்கிறது. இந்த தீர்த்தத்தில் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு தான் பாக்கி உள்ள 22 தீர்த்தத்திலையும் குளிக்க போகணும்னு சொல்லுவாங்க. நாம முழுக்கு போட வேண்டியதான், ராமேஸ்வரத்தில் முழுக்கு போட போகிறோம். ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால இந்த ட்ரெஸ்ஸு இது எல்லாமே தூக்கி போட்டுட்டு போயிடறாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் குப்பைகள் இதெல்லாமே இருக்குது. இன்னும் இறங்கினா எவ்வளோ தூரம் ஆழம் இருக்குன்னு தெரியல. ஆழமே இல்லை. பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச அளவு முழுக்கு போடுவோம். தண்ணியை எடுத்து ஊற்றுற அளவுக்கு தான் இருக்குது போல. பரவாயில்ல, ஒரு முழுக்க போட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. ராமேஸ்வரம் மெயின் வாசல் இது. திரும்பவும் நம்ம அந்த கியூவுக்கு போக வேண்டியதான் தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு. ஃபுல் கூட்டம். அதுக்கு முன்னாடி ஒரு ரூமை போட்டு முதல்ல ட்ரெஸ்ஸு பேக்கெல்லாம் வச்சுட்டு போகணும்னு பிளான் பண்ணோம். பக்கத்துலேயே வீடுங்க இருந்தது. அவங்க ரூம் ஃபுல்லாக இருந்ததால் ஒருத்தவங்க வந்து அவங்க வீட்லேயே நிறையா அடைச்சி அதை வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு ஆஃப் டேக்கு கேட்டு பேசி முடிச்சாச்சு. முன்ன பேக்கெல்லாம் வச்சுட்டு வந்தோம். என்னன்னு தெரியல, ஏதோ தேரோட்டம் நடக்குது. என்ன தேரோட்டம் தெரியல, பார்ப்போம், விசாரிப்போம். ஆடி மாதம் ஏதாவது விசேஷமாக தான் இருக்கும். 3 தேர் இருக்குது. 2 சின்ன தேர், ஒரு பெரிய தேர் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நாமளும் போயிட்டு லைட்டாக தேரை இழுத்து பார்ப்போம்னு நினச்சேன். சரி, அதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அந்த போண்டா சாப்பிட்டது தான். சரி, ஒரு ஜூஸை குடிப்போம் அப்படின்ட்டு ஜூஸை குடித்தாச்சு. குடிச்சிட்டு அந்த ஏதோ ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து குளிச்சுட்டு அங்கே போட்டுட்டு போகணுன்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக திரும்பி கடற்கரைக்கு போயிட்டோம். கடற்கரையில் போயிட்டு அந்த ட்ரெஸ் அங்கே வச்சுட்டு திரும்பி நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்குள்ள ராமநாத சுவாமியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். நேராக போய் சாமியை பார்ப்போம் அப்படின்ட்டு நாமளும் போயிட்டு லைட்டாக தேரை இழுத்தாச்சு. இதுக்கு வேற ஒரு செம கியூ நிற்கிது சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு. எல்லாம் தீர்த்தம் குளிச்சு முடிச்சுட்டு வர்றவங்க எல்லாமே சாமி தரிசனம் பண்ண அவ்வளோ கூட்டம் நிற்கிது. நம்ம பொது தரிசனத்தில் தான் போனோம். இது என்னென்னா பொந்தா எல்லா இடத்துலையும் விட்டு அழைக்கிறாங்க. ஐயோ, இதுக்கு மேலே என்ன 4 ரவுண்டு இதுக்கு அங்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. இன்னும் கோவிலுக்குள்ளே உள்ளேயே போகல. நம்ம வெளியிலே யானை போயிட்டுருக்கு. இந்த யானை எங்கே நிற்கும்? கோவிலுக்குள்ளே நிற்கும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். அது வெளியில் வேற போயிட்டு நம்ம ஒரு டைம் கோவிலுக்குள்ளே நிற்கதான் தெரியல. என்ன இதுக்கே இப்படி போயிட்டு இருக்கோமே, முடியலை. கூட்டம் போயிட்டே இருக்கு. நம்ம வேற ஃபோனு தீர்த்தம் குளிக்க போகிறப்போ ஃபோனு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டோம். இல்லாட்டியும் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தா அங்கே தீர்த்த கிணறெல்லாம் வீடியோ எடுத்துருக்கலாம். ஒரு சேஃப்டிக்காக வச்சுட்டு போயிட்டோம். ஒரு வழியாக ராமநாத சுவாமி கோவிலுக்குள்ளே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எங்கேயாவது கியூ போதான்னு தெரியலை. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னன்னு வேற தெரியலை. சரி, நம்ம அமைதியாக ஃபோனை அதுக்கப்புறம் வச்சிட வேண்டியதான். சாமியை பார்த்துட்டு திரும்பி வந்து வீடியோ எடுத்துப்போம். ஒரு வழியாக சாமியை பார்த்து முடிச்சாச்சு. சாமியை பார்த்துட்டு திருப்தியாக வெளியில் வந்துட்டோம். இங்கே என்னென்னா பெரிய பெரிய நல்ல தூண்கள், பார்க்குறதுக்கு நல்ல சிற்பங்களும் அழகாக இருக்குது. ஓவியங்கள்லாம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. கோவில் உள்ள பார்க்கும் பொழுது என்ன அங்கே பாருங்களேன், இந்த தூண் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மேலே உள்ள ஓவியங்கள் எல்லாமே பார்க்க செம்ம அழகாக இருந்தது. அடுத்தது சாப்பிட தான் போனோம். வேறு வழி இல்லை, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. காலிலேருந்து வேறு சாப்பிடலையா. ஃபுல் கூட்டம், எல்லா ஹோட்டலையும் ஃபுல்லு. அப்புறம் பக்கத்தில் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதோ முருகன் மெசோ இருந்தது. அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். டைம் ஆயிடுச்சு வேறு. அவங்க எல்லாருக்குமே நான் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும்தான் டிக்கெட் அவைலபிள் இல்லை. அங்கே போய் அன்ரிசர்வ்ல டிக்கெட் எடுத்தேன். அங்கே பார்த்தா அவ்வளோ கூட்டம். நீங்கள் அந்த மிஷின்லேயே டிக்கெட் எடுத்துங்கன்ட்டானோ. சரி, அன்ரிசர்வ்ல டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு குளிர்பானத்தை ஃபேண்டா ஒன்று வாங்கிட்டு, ஏன்னா எப்படி இருக்கும் என்னன்னு தெரியலன்னு பேக்கை வச்சுட்டு அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு திரும்பி நம்ம ட்ரெயினில் நம்ம இடத்துல உட்காரோன்னு பிளான் பண்ணேன். வந்து எல்லாரையும் உட்கார வச்சு அவங்கவுங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்குமே தனித்தனி பெட்டி தான் கிடச்சிது. எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. இப்போ நாம் வந்து கிளம்ப நேரம் வந்து விட்டது. ராமேஸ்வரத்துலேருந்து ட்ரெயின் கிளம்ப போது 4 மணிக்கு ட்ரெயின் இங்கே எடுக்கிறான். திருத்துறைப்பூண்டிக்கு 8:30 8:45 போல் கொண்டு விட்டுருவான்னு நினைக்கிறேன்.
ஃபுல் க்ரௌடு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கான இடம் கிடைச்சிட்டு போய் முன்னாடியே போய் உக்காந்தாச்சு. நம்ம காலையில் விடிய காலையில் பார்த்தோம், நல்லா இருந்தது பாம்பன் பாலம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஃபுல்லாமே மணல் திட்டுக்களாகவே எல்லா இடமும் இருந்தது நிறையா. பாம்பன் பாலம் வந்துடுச்சு. பகல் வியூ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ட்ரெயின் போகிறது நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல போகிறப்ப ஒரு மாதிரியாக அது ஒரு தனி ஃபீலாகவே இருந்தது எனக்கு. 1 2 3 மொத்தம் 3 பாலம். ஒன்று வந்து வாகனங்களுக்காக உள்ளது, 2 ட்ரெயின் பாலம். ஒன்று பழைய ட்ரெயின் பாலம், அது நடுவில் உள்ளது. இப்போதைக்கு இப்போ நம்ம போகிறது புது ட்ரெயின் பாலத்தில் போயிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய பாலம் போடுறது அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அந்த காலத்திலே போட்டிருக்காங்க நம்மளுக்காக. நடுவில் போட்டு வேற போகிறதுக்கு அந்த பாலத்தை வந்து 2ஆக பிரியும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்க என்னென்னு பாருங்களாம். உண்மையிலே பிரமிப்பாகவும் இருக்குது, பாராட்ட வேண்டிய விஷயம். 1.5 கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரும் நினைக்கிறேன் இந்த பாலம். வாங்க பாலத்தை வேடிக்கை பார்ப்போம். போன வாரமும் ஒரு அழகான ட்ரெயின் பயணத்தில் தான் போனேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பார்த்துடுங்க. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயின் ஏறினேன். உண்மையிலே செம்மையாக இருந்தது அந்த டாய் ட்ரெயினில் ஏறி போனது. அதே ஒரு வாரத்துக்குள்ளே அடுத்த ஒரு ட்ரெயின் பயணம். உண்மையிலே இதுவும் நல்ல பிரமிப்பான அழகான ட்ரெயின் பயணமாக அமைஞ்சது. அது மலை ஏறினது, இது கடலில் போனது. ரெண்டு இப்படிப்பட்ட வித்தியாசமான ட்ரெயின் பயணத்தில் நான் ஒரு 10 நாள் கேப்பில் போயிருக்கேன். உண்மையிலே நல்லா இருந்தது இந்த பயணங்கள். இந்த ட்ரெயின் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாள் ட்ரிப்புக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். நைட்டு 12 மணிக்கு ஏறுறோம், திரும்பி 4 மணிக்கு ராமேஸ்வரத்தில் ஏறுறோம். அதாவது நைட்டு 12 மணிக்கு ஏறி 5:40க்கு ராமேஸ்வரம் கொண்டு விட்டுறாங்க. ராமேஸ்வரத்தில் நம்ம திதி கொடுத்துட்டு தீர்த்த கிணறு முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கே எங்களுக்கு வந்து கூட்டம் 4 நாளில் 2 மணி ஆச்சு. இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக 4 மணிக்கு திரும்பி எடுக்கிறோம். அதனால் தனுஷ்கோடி இதெல்லாம் போய் வேறு இடங்கள்லாம் போய் சுற்றி பார்க்க முடியலை. நேராக இது மட்டும்தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் வந்துட்டோம். சென்னையிலேருந்து கிளம்புறவங்களுக்கு இந்த 1 டே ட்ரிப்புக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். இதே ட்ரெயினில் போய்ட்டு இதே ட்ரெயினில் வரலாம். நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம் அந்த ட்ரெயினை மக்கள். ஏன்னா தாம்பரத்தில் சாயங்காலம் எடுக்கிறான், திரும்பி மறுநாள் நைட்டு கொண்டு விட்டுறான் நம்மளை. அதனால் இது வந்து பயன்படுத்திக்கிறது மக்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி எல்லா இடமும் சுற்றி பார்க்க விரும்ப மாட்டாங்க. எல்லாம் வர்றவங்க வந்து அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பாக்கி 22 தீர்த்தத்தையும் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண தான் ஆசைப்படுவாங்க. தனுஷ்கோடியை நிறைய பேர் அதிகம் போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சில பேர் தான் இந்த புதுசாக போகிறவங்க போகிறது அப்படி அது மாதிரி தான் இருந்தது. இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக அவ்வளோ எவ்வளோ தூரம் எவ்வளோ பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நீட்டமாக போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவுமே கருவக்காடாக தான் இருக்குது இந்த சைடு. வியூ செம்மையாக லாங்காக போயிட்டுருக்கு. இதில் வேற நம்மளுக்கு ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்துட்டு இருந்தது. சாப்பாடு வர ஆரம்பிச்சிட்டு மணி 6 மணியா 6 மணியா எத்தனை மணி 5:45 6 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு இப்போ கொண்டுட்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரைக்குடி சந்திப்பு வந்துடுச்சு. மொத்தம் ராமேஸ்வரத்துலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு ஒரு 6 ஸ்டேஷன் தான் நிப்பாட்டினாங்க. இது எந்த ஏரியா? காரைக்குடி தாண்டியாச்சு. அடுத்தது அறந்தாங்கி ஸ்டேஷன்.
இங்கேயும் கூட்டம் நல்லா தான் இருந்தது. ஆனால் செம்ம கூட்டங்க. நான் உட்காந்துருந்தேன்னா அதுக்கு பக்கத்துலேயே கீழே அவ்வளோ பேர் உட்காந்துருந்தாங்க. ஃபுல் கூட்டம் எல்லாமே. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமே இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பேராவூரணி கிட்ட ட்ரெயின் போயிட்டு இருக்கு. எல்லாரும் பசிக்க ஆரம்பிச்சிருந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன். 60 ரூபா 80 ரூபா பிரியாணி எல்லாம் வேற இருந்தது. பிரியாணி, இட்லி, தோசை 100 ரூபாயாம் பிரியாணி. நம்ம போய் வீட்டில் போய் சாப்பிட போகிறோம். நம்ம ஏன் இங்கே வாங்கி சாப்பிட போகிறோம்? நேராக வீட்டுக்கு போனோமா, நைட்டு தோசையோ இட்லியோ சுட்டு சாப்பிட்டுப்போம். இது பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து நம்ம திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் வரப்போகுது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடுவான். நன்றி, வணக்கம்.